அதேமாரி பிரேமலதா, விஜயகாந்த் எடுத்துங்க. சிஏவை ஆதரிச்சாங்க. ம். நீட்டை ஆதரிச்சாங்க. சனாதனத்தை கூட அவங்க ஆதரிச்சாங்க. இவரு நம்ம உதயநிதி சனாதனத்துக்கு எதிரா பேசும்போது, இது போல பேச்செல்லாம் தமிழ்நாட்டுல இனி எடுபடாது. இந்த பேச்சை தவிர்த்துக்கணும். இல்லைனா கடும் விளைவுகளை சந்திப்பாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வராத ஆதரவு திரு செல்வகுமார் அவர்களுக்கு மட்டும் திரு தடா ரஹீம் அவர்கள் குடுக்குறாருன்னா கேட்பாங்க. அததான் நான் கேட்கிறேன். இவங்களுக்கெல்லாம் நீங்க காட்டாத எதிர்ப்பு, ஏன் நீங்க வந்து செல்வகுமார யாரு இல்ல காட்டுறீங்க? எல்லாருமே எதிர்க்கிறாங்க தானே? அததான் நான் கேட்கிறேன். ஏன் செல்வகுமார மட்டும் டார்கெட் பண்றீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அது ஒரு யாரு டார்கெட் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் வந்து உங்களுக்கு இப்போ திரு இருக்கலாம். ஒரு கால் மேபி நத்தம் தொகுதியில திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளுக்கே குடுக்கலன்ற வெறுப்பின் காரணமா கூட இப்படி ஒரு வன்மத்தை கக்கி விட்டுலாம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. கூட்டணி மாறி வந்து எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. பிரேமலதா அவர்களுடைய பழைய பேச்சுக்கள் இப்போ சோசியல் மீடியா பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன், அது வந்து பிரேமலதாவுடைய பேச்சுக்களையோ, இல்லை ஓபிஎஸ் உடைய பேச்சுக்களையோ, ரவீந்திரநாத் பேச்சுக்களையோ அரசியல் ரீதியா எதிர்க்கிறது தப்பு இல்லைன்னு நான். பட் இது ஒரு சமூக ரீதியான விஷயம். செல்வகுமார் விஷயம் வந்து சமூக ரீதியா, அது ஒரு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதியா அவர் இருக்காரு. அந்த அமைப்பு புரிதுங்களா? அவர் இத்தனை நாள் ஆர்எஸ்எஸ் பாஜக இருந்தால் அவர் அதிலிருந்து விலகி இப்போ தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவர் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாருன்னா யாருக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவரை மட்டும் டார்கெட் பண்ணும்போது தான் நான் இது ஏன் வன்மம் இல்லையா